பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அங்காடியில என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம ஃபேமஸான ஜாபர் பாயோட ஃபேமஸ் பிரியாணி ரெசிபி தாங்க. ஆமாங்க, அவர் பண்ணிருக்க மாதிரி அவுட்புட் வரலனாலும் நம்ம ப்ரீவியஸா செஞ்சிருந்த பிரியாணி விட ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா தாண்டா இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எப்பயும் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? எண்ணெய் 100 ml, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 3, பட்டை 3, பிரியாணி இலை 2, அன்னாச்சி பூ 1, லவங்கம் 4, ஏலக்காய் 3, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, புதினா இலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, தயிர் 100 கிராம், சிக்கன் 1/2 கிலோ. ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கிலோ பிரியாணி அரிசிய நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். அடுத்ததா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு சின்ன பர்னர்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் கருகாம நம்ம ஜாபர் பாய் செய்யற மாதிரியே பிரியாணி கிடைக்கும். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 4 லவங்கம், 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு 100 மில்லி லிட்டர் எண்ணெய் ஊத்திடுங்க. நீங்க பாக்குற மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததும் நம்ம உள்ளங்கை அளவுக்கு கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க. 4 ஸ்பூன் என்றது 75 கிராம் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு விழுத வதக்கிக்கோங்க. இப்ப ஸ்டவ் லோ ஃப்ளேம் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் இருக்காது, ஆனா கலர் இருக்கும். அதுக்காக நீங்க 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெறும் மிளகாய் தூள் காரம் அதிகமா இருக்கும், அதனால நீங்க 3/4 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்ப கலந்து விட்டுட்டு நம்ம உள்ளங்கை அளவுக்கு புதினா போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 3 பச்சை மிளகாய் போட்டு 100 கிராம் தயிர், அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, எண்ணெல்லாம் பிரிஞ்சு தனியா மேல வந்து மிதக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிட்டு 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு தக்காளி மசிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 700 ml தண்ணி, அதாவது இந்த சைஸ் டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓபன் பண்ணிட்டு லேசா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்ப 10 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. இப்போ ஓபன் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். நீங்க 1/4 கிலோ இல்ல 1/2 கிலோ, அப்படி இல்லனா 3/4 கிலோ கூட போட்டுக்கலாம்.
இப்ப கரெக்டா 1 நிமிஷத்துக்கு பிளேட் போட்டு மூடி ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுடுங்க. அடுத்தது இப்ப பிளேட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப கலந்து விட்டுட்டு திருப்பியும் பிளேட் போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிருங்க. இப்ப ஓபன் பண்ணிட்டு லேசா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். அப்பதான் பிரியாணி நம்மளுக்கு சரியான பக்குவத்துல வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஓரமா வச்சிடுங்க. அடுத்தது ஒரு பேன்ல தேவையான தண்ணி ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பிளேட் போட்டு மூடி கொதிக்க வச்சிருங்க. இப்ப பாருங்க, அரிசி நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசாகி இருக்கு. அதாவது நம்ம நசுக்கும் போது உடையணும், குழைய கூடாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்டெய்னர்ல வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மூடி வச்சிருக்க கிரேவிய ஸ்டவ்ல வச்சு ஹை ஃப்ளேம்ல கொதிக்க வச்சிடுங்க. அதாவது ஒரு 20 செகண்டுக்கு. இப்ப பாருங்க, கிரேவி கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிச்சு வச்சிருக்க அரிசிய ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்க்கு மாத்திடுங்க. இப்ப அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா ஆக்கிக்கோங்க. இப்ப அரிசிய ஈக்குவலா ஆக்கிட்டு பாருங்க, அரிசிக்கு மேல தண்ணி இல்லைன்னா நம்ம வடிச்ச தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்ப அரிசிக்கு மேல தண்ணி வர மாதிரி நம்ம ஊத்தி ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. இப்ப ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டை ஓபன் பண்ணி பாருங்க. சாப்பாடு நம்மளுக்கு நல்லா உதிரியா வெந்து வந்திருக்கும். இந்த டிஷ்ஷ உங்க வீட்ல இருக்க கடற்கரையா தேடி போய் பிரியாணி டேஸ்ட் பண்ற பிரியாணி லவர்ஸ்க்கு இந்த பிரியாணிய செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போகாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க பொருட்களை அவங்களே வாங்கிட்டு வந்து உங்களை இந்த டிஷ்ஷ செஞ்சு தர சொல்லி தொல்லை பண்ணுவாங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஜாஃபர் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. சமையல் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணிட்டு சமையல் அங்காடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விடுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பை.